அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பருடன் வரவேற்கிறேன். கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது பார்ப்போம். 4/1/2026 முதல் 10/1/2026 வரை கும்பராசிக்கு எத்தனை பலன் கொடுக்கணும்னு பார்ப்போம். 5ஆம் இடத்துல குரு சிறப்பான பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சனி சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோட ராகுவோடு சேர்ந்து இருப்பது, லாபஸ்தானத்திலே ஒரு 5 கிரகம் 4 கிரகம் கூடி இருப்பது, கேது பகவான் உங்கள் 7ஆம் பார்வையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். இருப்பினும் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் சற்று பலம் குறைவாகவே கொடுப்பதால் நிதானமாக இருந்து செயல்படக்கூடியது காலமாக அமையுது. லாபஸ்தானத்தில் இயங்கக்கூடிய சூரியன் 7ஆம் அதிபதி சூரிய பகவான், 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4க்கும் 9 கூடியவர், லாபஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அனைத்தும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால் நீங்கள் ஏதேனும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய தொழில நீங்க ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளணும், தொழில் மாற்றம் ஏற்படுமா, நம்மளுக்கு மேல் பொறுப்பு ஏற்படுமா, ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்து வரும்போது உங்களை வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். விடாமுயற்சியினால உங்களுக்கு கிடைக்கும். சந்திர பலம் சற்று குறைவு. ராகு கேது உங்க ராசியில அமர்ந்து இருப்பதால் உங்களுக்கு சற்று எதிரிகள் உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்துல சற்று கவனமாக இருந்து நீங்க எழுத்துப்பூர்வமாகவே அனைத்து துறையில நீங்க வெற்றி பெற வேண்டிய காலம் இது. ஆகவே உங்களுக்கு பொறுப்பு அதிகமா வேணும், நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னும் போது எழுத்துப்பூர்வமாக நீங்க கையாளுவது சிறந்ததாகவே அமையும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால் திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சித்திரை மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்கு அடங்கும். ஆகவே இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே ஏதேனும் வரன் பார்க்கணும் அப்படின்னா இந்த காலத்துல நீங்க விரைவாக செயல்படும் போது உங்களுக்கு சிறப்பான பலம் கொடுக்கும். இந்த வாரம் அடுத்த வாரம் வரைக்குள்ள நீங்க ஏதேனும் ஒரு வரனை தேர்வு செய்து முடிவு செய்து வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை, திருமணத்துக்கு உண்டான அனைத்து துறையிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லுவோம். திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் கொடுப்பதுன்னா நம்மளுக்கு விடாமுயற்சின்னா நம்ம கிடைக்கக்கூடிய தன்மை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே குரு பகவான் உங்களுக்கு அமோகமாக இந்த பலம் கொடுக்கிறாரு. அதே போல் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால் உங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் கைகூட தன்மை உண்டாகும். தொழில் துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை, பிள்ளைகளால் நம்மளுக்கு லாபம் உண்டாகும். ஏதேனும் நம்மளுக்கு பாக்கி இருக்குது, நம்மளுக்கு வர வேண்டிய தொகை இருக்குன்னா இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்து வரும்போது அந்த பாக்கி வசூலாகும். ஆகவே உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்கு ஒரு தோல்வி சந்திக்கும். உங்களுக்கு இறக்க குணம் அதிகம். அந்த இறக்க குணத்தால் நீங்க தோல்வி அடையக்கூடிய தன்மை கொடுக்குது. ஆகவே இந்த காலத்துல இந்த இறக்க குணத்தை சற்று ஒதுக்கி வைத்து கொண்டு நீங்க போய் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு பெற வேண்டிய தன்மை இந்த வாரம். ஆகவே நீங்க கேட்டால் கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைத்துவிடும். இருப்பினும் உங்களை ஜென்ம சனியாக இருப்பதால் இருப்பினும் ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் மனதுல. அந்த ஐயப்பாடு களையிறதுக்கு ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு செய்து கொள்ளுவதும், முருகப்பெருமான் வழிபாடு செய்து வரும்போதும் உங்களுக்கு அனைத்து வகையில உங்களுக்கு வெற்றி பெற தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.